சிவாஜி TV.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெடிகுண்டு முருகேசனோட படத்தோட டைரக்டர் ஏஜி மூர்த்தி பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து பசுபதி, ஜோதிர்மயி, வடிவேலு இவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஜாலியான ஒரு படம் அப்படின்னு வழக்கமாக எல்லாருமே சொல்லுவோம். உண்மையிலே இது ஜாலியான படம் தான். படத்தில் என்ன மெசேஜ் அப்படின்னு வந்து ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கலாம். இது வந்து ஒவ்வொரு சீனுமே ஒரு மெசேஜ் தான். சொல்லப்போனால் சில நேரத்தில் 2-3 மெசேஜ் கூட வந்துடும் ஒரே சீனில். பட் எல்லாமே வந்து கேமரா முன்னாடி நின்று கருத்து பேசாமல் போகிற போக்கில் ஜாலியாக சொல்லிட்டு போகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த படம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு வந்து ஜெனரலாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. பட் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த படம் வந்து ஒரு கரகாட்டக்கார மாதிரி ஓடணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எய்மு, அதுக்கான ஆசை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே வந்து பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி ஓடுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் வச்சுருக்கிறேன். 2.5 மணி நேரம் உள்ளே போயிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு வெளியே சந்தோஷமாக வந்து வர்றதுக்கு 100% வந்து கேரண்டியாக இருக்கும். தினா சார் மியூசிக்கில் ஜேசா சார் முதலாக ஒரு சாங் பாடியிருக்காரு. அதில் வந்து யுகபாரதி வந்து அந்த பாட்டு எழுதியிருக்கிறாரு. நீண்ட தூரம் போகும் பாதை ஊரை சேருமோ அப்படின்னு அந்த வரி. பட் நீண்ட காலம் இந்த பாடல் வந்து நிலைச்சி நிற்கும். சுருக்கமாக பசுபதியோட கேரக்டர் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கவிதையாக சொல்லலாம். சரியும் தவறும் கலந்த சராசரி மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தில் இவன் ஒரு எழுத்து பிழையுள்ள புது கவிதை. இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட சொல்லலாம். இது வந்து ஹீரோ கிடையாது, அவர் வந்து ஒரு கேரக்டர். ஸோ கேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இவரை வந்து பண்ணால் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. இது வரைக்கும் அவர் பண்ணலை. ஸோ நெகட்டிவ் வில்லன், ஆன்டி ஹீரோ இது மாதிரி தான் கேரக்டர். பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். பட் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகும்போது அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இருந்துச்சு. அதனால் கேரக்டர் தான் இது முழுக்க. சினிமாவில் பார்த்துருக்குறோம் பார்க்கல அப்படிங்கிறது தெரியாது. எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் இருந்தான். அவனை பேஸ் பண்ணி தான் அந்த படமே வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு. ஸோ முழுக்க இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளேயே இது வரைக்கும் படப்பிடிப்பே நடத்தாத ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஊர் ராஜபாளையம். அதை சுற்றி இருக்கிற கிராமத்தில் தான் அந்த படம் வந்து இப்போ எடுத்திருக்கிறேன். அந்த ப்ரொஃபஷனலே வந்து இது வரைக்கும் வந்து தண்ணீர் படத்தில் வந்து தண்ணி கஷ்டத்தில் வந்து வீடுக்கு வந்து ஹோட்டலுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் இன்னும் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஹோட்டல்களுக்கு, அந்த மாதிரி வேலைகளுக்கு. அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். ஸோ டெஃபினட்டாக இது வந்து புதுசு பழசு வித்தியாசம் அப்படிலாம் சொல்ல வரல. 2.5 மணி நேரம் ஜாலியாக உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம். புதுசாக இருந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் யுகபாரதி பேசுகிறேன். இயக்குனர் மூர்த்தி அவர்களோடு நான் பணியாற்றக்கூடிய 2வது திரைப்படம் இது. அவருடைய முதல் படமான கருப்புசாமி குத்தகைதாரரில் உப்புக்கள்ளும் என்கிற பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது. அந்த பாடல் வெற்றி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த படமும் ஒரு கவனிக்கத்தக்க படமாக அமைந்ததற்கு அந்த பாடல் காரணமாக இருந்தது. இந்த படத்திலும் அதே மாதிரி ஒரு 5 பாடல்கள். இந்த 5 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கும். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, நீண்ட தூரம் என்கிற பாடல் வந்து கே. யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான பாடலாக அமைந்திருக்கிறது. அந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னாக்கா, அந்த மொத்த கதையும் அந்த ஒரு பாட்டில் தான் இருக்கிறது. அவ்வளோ அற்புதமாக அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இதில் வந்து ஒரு பாடல் வந்து மெய்யெழுத்துக்களே அந்த பாடலில் எங்கேயுமே வராத மாதிரி ஒரு பாடல். எங்கேயுமே புள்ளி வைத்த எழுத்துக்கள் அந்த பாட்டு முழுக்க இருக்காது. அந்த மாதிரி ஒரு புது முயற்சி செய்ய முடியுமா என்று முதலில் தயங்கணும். ஆனால் அந்த தயக்கத்தையும் மீறி ரொம்ப அற்புதமாக அது வந்திருக்கிறது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தினா அவர்கள், அவருடைய முக்கியமான வெற்றி பாடல்கள் எல்லாமே என்னால் எழுதப்பட்டதைப் போலவே இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படமும் வெற்றி அடையும் என்பதில் சந்தேகமில்லை. வணக்கம். சிவாஜி TV.com நேயர்களுக்கு வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெடிகுண்ட முருகேசன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சிங். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிராமிய மெட்டோட தான் அமைச்சிருக்கேன். 5 பாடலும் வித்தியாசமா வந்திருக்கு. மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னன்னா, என்னுடைய ரொம்ப ஆசை, என்னுடைய இசையமைப்பில் வந்து ஜேசுதாஸ் அண்ணனை பாட வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப நாட்களாக இருந்தது. அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் வெற்றியடைய வணங்குறேன். தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பாலபரணி.
இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு யதார்த்தமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து வடிவேல் சாரோட காமெடியும் வந்து நிறைவாக இருக்கும். இந்த படம் நாங்கள் வந்து ராஜபாளையம் எங்கள் ஊரில் நாங்கள் ஷூட் பண்ணோம். ராஜபாளையத்தில் கிட்டத்தட்ட வந்து 50 வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்த மக்கள். ஸோ எங்கள் படம் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறப்ப வந்து மக்கள் வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்த்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. அதே சமயத்தில் வந்து நாங்கள் சிரமப்பட்டு அவங்கள கோஆப்ரேட் பண்ணி ஸோ வந்து அவங்க ஷூட்டிங் வேடிக்கை பார்த்தாங்க. காரணம் என்னென்னா வந்து நாங்கள் வந்து ஷூட் பண்ண இடங்கள்லாம் ரொம்ப க்ரௌடான பிளேசஸ் வந்து ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டு, யதார்த்தமான சீட்ஸு நாங்கள் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நைட் ஆஃப் எட் சாங் ஷூட் பண்ணோம். இந்த 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 ஹோர்டிங்கில் இருக்க சாங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு அம்மன் பெரிய ஒரு அம்மன் கோயில், அங்கே ஷூட் பண்ணோம். டே நைட் ஷூட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட நைட்டு வந்து நாங்கள் 9 o'clock வந்து நைட் ஆஃப் எட் ஷூட்டிங் ஆரம்பித்தா மார்னிங் 5 o'clock வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து நாங்கள் வந்து க்ரௌடை ஒதுக்கியும் ஸோ அவங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் இந்த படம் முழுக்க நாங்கள் வந்து ஒரிஜினல் க்ரௌடை வச்சு நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமான ஃபோட்டோகிராஃபி. ஸோ வந்து கதைக்கு சீன்ஸ்க்கு மீறாமல் ஒரு ரொம்ப யதார்த்தமான ஃபோட்டோகிராஃபி நான் பண்ணியிருக்கேன். நான் தேங்க்யூ. எங்களது வெடிகுண்டு முருகேசன் திரைப்படத்தின் ஆடியோ விழாவிற்கு இங்கே வருகின்றிருக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மூர்த்தி அவர்களோடு நான் பணியாற்றக்கூடிய 2வது திரைப்படம். அவருடைய முதல் திரைப்படத்தில் கருப்புசாமி குத்தகைதாரரில் அந்த உப்புக்கல்லி என்கிற பாடல் என்னால் எழுதப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்திலையும் வந்து ஒரு 5 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல வந்து நீண்ட தூரம் போகும் பாதைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடல் ரொம்ப மொத்த கதையும் அந்த பாடல்ல வெளிப்படும். இந்த பாடல் வந்து KJ யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த என்னுடைய பாடலை முதல் முறையாக அவர் குரல் கேட்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி அன்பு நண்பர் நடிகர் பசுபதி அவர்களுக்கும் நான் இதுதான் முதல் முறையா பாடல்கள் எழுதுறேன். அதுவும் ரொம்ப ஒரு புது அனுபவமா இருந்தது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பத்தி நானே நிறைய சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா திருப்பி சொன்னா அது ஏதோ அதிகமா சொல்ற மாதிரி கூட தோணிரும்னு எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து சாரலே சாரலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அது ரொம்ப ஒரு முக்கியமான பாடலா நான் கருதுவேன். என்ன காரணம்னாக்க மெய்யெழுத்துக்கள் வந்து அந்த பாட்டுல எங்கேயுமே வராத மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிறோம். அந்த பாடல் முழுக்கவே வந்து எங்கேயுமே ஒற்றை எழுத்துக்கள் சொல்லக்கூடிய இந்த மெய்யெழுத்துக்கள் வரவே வராது. அது சந்தத்துக்காக கூட அதை பிரிக்காம எந்த இடத்துலயுமே வராத மாதிரி ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்த்தா ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தினா, அவருடைய முக்கியமான எல்லா வெற்றி பாடல்களும் என்னால் எழுதப்பட்டது மாதிரியே இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் வெற்றி அடையும் நான் நம்புறேன். இந்த நம்பிக்கை எப்போதுமே பொய்த்து போனதில்லை. இந்த படத்துல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களை சொல்லணும். எனக்கு இதுக்கு முன்னாடி அவர்கள் அறிமுகம் இல்லை. பணம் கொடுத்ததனால் மட்டும் அவர்கள் சிறந்த தயாரிப்பாளர்கள் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். மிக அற்புதமான ரசிகர்கள் அவர்கள். இந்த பாடல் வரிகளை வந்து நாங்கள் முதல்ல புதுச்சேரியில் வந்து கம்போஸ் பண்ணும்பொழுதே உடன் இருந்து அந்த அவர்கள் ரசித்த விதம் வந்து என்னன்னா ஒரு தயாரிப்பாளரையும் தாண்டி அவர்களுக்கு இருந்த அந்த ரசனை மனோபானம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ச்சியாக அவர்களுடைய படங்களில் பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே மாதிரி மூர்த்தி வந்து சொல்ல வேண்டியதல்ல, அவருடைய நண்பர். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த பாடல்களை எல்லாம் காட்சிப்படுத்தக்கூடிய விதத்தை பற்றி நாங்கள் அடிக்கடி மூர்த்திக்கு வந்து ரொம்ப ஒரு கூடுதலாக இருக்கும். அதாவது அக்கறையோடு இருப்பார். என்னன்னா அந்த கருப்புசாமி குத்தகைதாரர்கள் வந்து அந்த உப்புக்கல் பாட்டு வந்து படத்தினுடைய 3வது ரீல்ல வந்துடும். படத்துல 3வது ரீல்ல அதுவும் எடுத்த உடனே ஒரு படமாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்து அமரக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு சோகத்தோடு ஒரு பாடல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நானும் தினா அவர்களும் அவருடைய யோகமா செஞ்சார். அவர் வந்து ரொம்ப உறுதியா இருந்தார். கண்டிப்பா அது பெரிய வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, அதை எப்படி காட்சிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை எல்லாம் நாங்கள் உள்வாங்கி கொண்டு பணியாற்றுகிற பொழுது ஒரு இயக்குனருக்கு இருக்கக்கூடிய நேர்த்தியான ஆளுமையை அவர் காட்சிப்படுத்துதல காட்டுவாரு. அவருக்கு காட்டாம விட்டு போன அந்த 2 பாடல்கள் தான் நான் சொல்லக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கு. அதனால இந்த பாடல்களோடு நீங்கள் நான் சொல்வதை பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை. இந்த பாடல்களும் அதே வெகுஜன ரசனையோடு மிக அற்புதமாக அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நீங்களே அறிவீர்கள். இது தொடர்பாக ஏதாவது இருந்தால் நீங்கள் கேளுங்கள்.